ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற வாக்கியம், நீரில் குதித்தேனோ கணப்புறத்தாளை போல. இது ஒரு ஆசிரியருக்கும் சிஷ்யருக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு கதையை, ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். பொதுவாகவே வைணவர்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைணவர் யார் அப்படின்னு கேட்டானா, வைணவர்களுக்குன்னு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தர்களாக இருப்பது, எப்பொழுதுமே அவனுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருப்பவர்கள். வைணவத்தில் ரொம்ப ஆழங்கால்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், உபநிஷதம் இவற்றோடு நம்முடைய ஆழ்வார்களுடைய அருளி செயல், ஆச்சாரியர்களுடைய அருளி செயல், இதை எல்லாத்தையுமே நல்ல கற்று தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியது அவர்களுடைய வழக்கமாக இருக்கக்கூடியது. இப்படி ஆழ்வார்கள் எல்லாருலேயுமே தலையாயவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் எல்லா ஆழ்வார்களுக்கும் தலையாயவராக இருந்தாலும், ஆச்சாரியர்களுடைய பரம்பரை, ஆச்சாரியர்களுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆச்சாரியர்களில் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டியவர் நாதமுனிகள். நாதமுனிகள் தொடங்கி மற்ற ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வைணவ குரு பரம்பரையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரம்பரை முறையாக இருக்கிறது. இங்கே வைணவத்தில் ஆசிரியரை ஆச்சாரியர் என்று அழைப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆக ஒரு மாணவனுக்கு, ஒரு சிஷ்யருக்கு அவருக்கு தேவையான அந்த கல்வி, ஞானம், தெளிவு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய உயரிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை ஆச்சாரியன் அப்படின்னு அழைத்து வருதல் இங்கு வழக்கமாக இருக்குது. வைணவத்தில் இன்றும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை. பொதுவாகவே சொல்வது என்னென்னா, ஒரு தாய் தந்தையுடைய முக்கியமான பொறுப்பு ஒரு நல்ல ஆசிரியரிடம் அந்த குழந்தையை சேர்க்க வேண்டியது. ஆசிரியருடைய தலையாய கடமை என்ன என்றால், அவருக்கு நல்வழி காட்டி இறைவனை அடைவதற்கான வழியை காட்ட வேண்டியது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அதன்படி தாயும் தந்தையும் பிதா சேர்க்கக்கூடிய இடம் ஆச்சாரியனிடம். ஆச்சாரியன்தான் எம்பெருமானாகிய திருமான் கேள்வன் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஒருவருக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து நாம் உய்வதற்கான வழியை காட்டக்கூடிய ஒரு உயரிய இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த ஆச்சாரியர். அப்படிதான் ஆச்சாரிய சம்பந்தத்தை பார்க்குறோம். இந்த நாதமுனிகள் தொடங்கி உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி வாயிலாக ஆளவந்தார், ஆளவந்தாருக்கு பின்னர் பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமலை ஆண்டான் நம்பி, திருக்கச்சி நம்பி, அவர் மூலமாக நம்முடைய ராமானுஜர், ராமானுஜரை தொடர்ந்து கூரத்தாழ்வான், எம்பார், பட்டர், நம்ஜீயர், நம்பிள்ளை, வடக்கு வீதி பிள்ளை, திருவரங்க நாயனார், விளாஞ்சோலை நம்பி, வேதாந்த தேசிகர் என்று நம்முடைய மணவாள மாமுனிகள் என்று நம்முடைய ஆச்சாரிய பரம்பரைங்கிறது ஒரு மிகப்பெரிய பரம்பரை. இவர்கள் காலங்காலமாக அப்படி நம்முடைய பிரபந்தங்களையும் வேத உபனிஷதங்களையும் மாணவர்களுக்கு அப்படியே வழி வழியாக ஒவ்வொரு தலைமுறையாக அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சீரிய பணியை செய்து கொண்டிருப்பவர்கள். சிஷ்யர்களுடைய அவர்கள் உய்வதற்கான வழியை காட்டக்கூடியவர்கள். வைணவத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானே தன்னுடைய நாயகனாக, தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மரபினை செய்து வைப்பவர்களும் இந்த ஆச்சாரியர்கள் தான். இந்த ஆச்சாரிய பரம்பரையில் நம்முடைய நம்பிள்ளை அவர்கள் திருவரங்கத்திலே துறவு மேற்கொண்டு அங்கே மடத்தை நடத்தி கொண்டு வந்த காலத்திலே அவருக்கும் நிறைய சிஷ்யர்கள் இருந்தார்கள். எல்லா சிஷ்யர்களுக்கும் தினமும் கோஷ்டி நடத்தி திருவாய்மொழியும் பிரபந்தங்களும் சொல்லி அதற்கான வியாக்கியானம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை அவர் செய்து வந்தார். இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே உள்ள வழக்கம் என்னன்னா, அவர்களுடைய மடம் ஸ்தாபித்த இடத்துல மட்டும் இல்லாமல் மற்ற திவ்ய தேசங்களுக்கும் போய் அங்கே உள்ள எம்பெருமானையும் தன்னுடைய சிஷ்யர்களோடு போய் சேவித்து அங்கே ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்கா, அந்த ஊரினோட புராண வைபவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை ஆச்சாரியர்கள் செய்து வந்தார்கள்.
அப்படி நம்முடைய நம்பிள்ளை வந்து இப்படி ஒவ்வொரு ஊராக தன்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு போகிறது வழக்கம். அப்படிப்பட்ட அவருடைய காலத்தில் அவருக்கு ஒரு சிஷ்யை இருந்தார். அவருடைய ஊர் திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரம் மிகப்பெரிய திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார் எல்லாருமே வந்து திருக்கண்ணபுரத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள். அந்த திவ்ய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நம்முடைய நம்பிள்ளை அவர்களிடம் சிஷ்யையாக இருந்தார். அவருடைய பேர் என்னன்னு தெரியல. பொதுவாகவே அந்த காலத்தில் இருந்த வழக்கம் என்னென்னா, ஒரு ஊரிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா வெளியூர், இப்போது ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர்கள்னா அவர்களை பேரை சொல்லி அழைக்கிறது வழக்கம். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு வேறு ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தால் அவர் எந்த ஊரிலேருந்து வந்தாரோ அந்த பெயரை சொல்லி அழைக்கிறது மரபாக இருந்திருக்கு. அப்படித்தான் நம்முடைய இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொடரினுடைய நாயகியை கூட திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னு அவர் சேர்ந்த ஊராகிய திருக்கோளூரை முன்னிட்டு தான் சொல்கின்றது வழக்கமாக இருக்கும். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த சிஷ்யையானவள் திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் அவர்கள் வந்து கணபுரத்தாள். திருக்கண்ணபுரத்தை கணபுரம் என்று சொல்கிறது வழக்கம் இல்லையா? அதனால் கணபுரத்தாள் அப்படின்னு அழைக்கிறது வழக்கமாக இருந்தது. இந்த கணபுரத்தாளும் வந்து சிஷ்ய கோஷ்டியில் ரொம்ப பிரதமையான ஒரு சிஷ்யாக இருந்து வந்தார். ஆச்சாரியன் எங்கெல்லாம் அழைச்சின்னு போகிறாரோ அங்கெல்லாம் இப்படி அழைச்சின்னு போய் சேவிச்சுட்டு வர்றது ஆச்சாரியருடைய தொண்டையே தன்னுடைய முழு முதல் கடமையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யாக இந்த கணபுரத்தாள் இருந்தார். அப்படி ஆச்சாரியர் ஒரு முறை ஒரு கோவிலுக்கு அழைச்சின்னு போனப்போ எல்லாரும் போகிறா. அங்கே பெருமாள்லாம் சேவித்ததும் காவிரி ஆற்றை கடந்து இக்கரைக்கு வரணும். பரிசில் வந்தது. பரிசில் வந்ததும் எல்லாரும் ஏறிக்கொண்டார்கள். ஏறிண்ட உடனே பரிசில் ஓடுறவன் ஓட்டக்காரன் வந்து அந்த பரிசிலை ஓட்டின்னு வரான். அப்போவே ஏறும்போதே சொல்கிறார், மழை கூறாப்பாக இருக்குது, சீக்கிரம் கொண்டு எங்களை கரை சேர்த்து விடுப்பா அப்படின்னு நம்பிள்ளை சொல்ல பரிசலை ஓட்டிகிட்டே வரான். கொஞ்ச நேரம் ஆகும்போது ஆற்று நீர் பெருக்கு ரொம்ப அதிகமாகிறது. பெருக்கு அதிகமானோடனே பரிசல்காரனால் ஓட்ட முடியலை. பரிசல் ஓட முடியாமல் அவன் சிரமப்படுறதை பார்த்துட்டு நம்பிள்ளை என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க, நாம் இவ்வளவு பேரும் சேர்ந்து நான் பரிசலை ஓட்டினோம்னா பரிசல் கமுந்துரும், என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியாது, யாராவது ஒருத்தர் இறங்கிண்டா மற்றவரை நான் வந்து கரை சேர்த்து விடுவேன் அப்படின்னு இந்த பரிசல்காரன் சொல்கிறான். இந்த பரிசல்காரன் சொன்னதும் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறார்கள், ஆச்சாரியன் எதுவும் சொல்லலை. எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் நம்முடைய திருக்கண்ணபுரத்தாள் அந்த அம்மா நினைக்கிறா, நம்முடைய ஆச்சாரியன் வாழ்ந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அவர் இருந்தால் தான் மற்றவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தையும் அவனுடைய திவ்ய சரிதையும் சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்கும். அதனால் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உடனடியாக தான் எழுந்திருந்து பரிசிலிருந்து ஆற்று நீருக்குள்ளே குதித்து விடுகிறாள். யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கணபுரத்தாள் வந்து நீரில் குதித்து விடுகிறாள். அப்படி அவர் நீரில் குதித்த உடனே ஐயோ இந்த கணபுரத்தாள் குதித்து விட்டாலே நினைக்கும் போது பரிசல்காரன் பரிசல் வந்து நல்ல நிதானமாக இருக்குன்னு அதை ஓட்டிண்டு வந்து கரை சேர்த்து விடுறேன். கரை சேர்க்கறதுக்குள்ளே நம்பிள்ளைக்கு மனசு ரொம்ப பரிதவிக்கிறது. இப்படி கணபுரத்தாளை நடுவாத்தில் விட்டுட்டு வந்துட்டேனே, அவள் என்னான்னா தெரியலையேன்னு ஓ என்று கதறி அழுது சத்தமாக, கணபுரத்தாளே உனக்கு என்ன ஆச்சு, நான் இப்படி நடுவில் விட்டுட்டு வந்துட்டேனேன்னு அவர் பெருங்குரல் எடுத்து கத்த, அந்த குரல் ஆற்றில் சிக்கி இருந்த திருக்கணபுரத்தாளுக்கு காதில் விழ, சுவாமி அடியேனுக்கு ஒன்றும் ஆகவில்லைன்னு ஒரு பதில் குரல் வந்தது. அந்த பதில் குரலை கேட்டு என்ன எங்கன்னு கேட்டால், உங்களுடைய அருள்னால் நான் குதித்த இடத்துல ஒரு கோரப்புல் திட்டு இருக்குது, அந்த திட்டில் தங்கி நான் கோரம்புல்லை பிடித்து கொண்டு நிற்கிறேன்னு சொல்ல உடனடியாக நம்பிள்ளை பரிசல்காரனை கூப்பிட்டு நீ விரைந்து போய் அவளை அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்ல பரிசல்காரன் வேக வேகமாக போய் பார்த்தா இந்த கணபுரத்தாள் வந்து அங்கே ஒரு கோரப்புல் திட்டில் அந்த கோரைப்பல்லை புல்லெல்லாம் கையால் பிடிச்சிண்டு அங்கே நிற்க அவரை அப்படியே மீட்டு பரிசிலில் கூட்டின்னு வர அவரை மீண்டு வந்து அப்படி ஆச்சாரியனை சேவிக்கிறார். ஆச்சாரிய பக்தியாலேயே எனக்கு இன்றைக்கி என் உயிர் கிடைச்சிதுன்னு திருக்கண்ணபுரத்தாள் சொல்ல, திருக்கண்ணபுரத்தாளால் தான் இன்று ஆச்சாரியனும் மற்ற கோஷ்டியார்களும் வந்து உயிர் தப்பினர்னு சொல்ல, அப்படி அந்த ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் நடந்த அந்த உறவு, அந்த சம்பவத்தை நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வாக்கியம் மூலமாக நம்முடைய ராமானுஜஜீயரை பார்த்து எடுத்துரைக்கிறார்.